விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகும் முடிவை திரும்ப பெற்றார் துரை வைகோ. பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கட்சி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து முடிவை மாற்றினார். துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசியதாக வைகோ பேட்டி. இணைந்து பணியாற்றுவதாக இருவரும் உறுதியளித்தனர் என்றும் மகிழ்ச்சி. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்து இருப்பது இயல்புதான் என்று துரை வைகோ பேட்டி. மல்லை சத்யா என் தந்தை போன்றவர் என்றும் உருக்கம். தனது செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்தார் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா. துரை வைகோவோடு இணைந்து பணியாற்றுவேன் என்றும் உறுதி. இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ. திமுக கூட்டணியில் பாமக இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வெறும் வதந்திகளே என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தங்கள் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக மாநிலங்களவையில் வாக்களித்தோம். வாணியம்பாடியில் நடந்த போராட்டத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேச்சு. இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையில் அன்று நாடாளுமன்றத்திலே 4 உறுப்பினராக நாங்கள் மாநிலத்தில் இருக்க அத்தனை பேரும் அந்த வக்ஃபுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்ல விரும்புகின்றேன். அப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாக்க இருப்பவர் தான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுகவை மட்டும் நம்பி இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகாவால் எடுக்க முடியும் என தொண்டர்களுக்கான முகநூல் நேரலையில் திருமாவளவன் பேச்சு. திருச்சி உறையூரில் வாந்தி பேதி ஏற்பட்டு 2 உயிரிழந்த விவகாரம். வீடு வீடாக சென்று பரிசோதனை நடத்தும் மருத்துவ குழுவினர். உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு முதல்வரே பொறுப்பேற்க வேண்டும். மக்களின் குறைகளை நிறைவேற்ற இயலாத அரசாக திமுக அரசு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திண்டுக்கல் புனித வியாக்குள அன்னை ஆலயத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரார்த்தனை. வழிபாட்டிற்கு பின்பு அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 18 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். காணிக்கையாக 3,36,00,000 ரூபாய் வருவாய். பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் மீது டெம்போ வாகனம் மோதி விபத்து. ஓட்டுநர் தூங்கியதால் விபரீதம். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவால் வாகனங்கள், வீடுகள் கடும் சேதம்.
பெருவில் நடந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் அர்ஜுன் பாபுதா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் நூலிலையில் தங்கப் பதக்கத்தை தவறவிட்டார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.